ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு, உங்களுடைய அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காஸ்மிக் இன்லைட்ஸ், ஸோ காஸ்மிக் ஆரக்கிள் டெக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் உங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இங்கே போயிட்டுருக்குங்க. ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்றது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சிலருக்கு லெட் கோ அப்படின்றதும் வந்திருக்கு. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ஓவரால் இந்த எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது கலந்துருக்கு. ஸோ சம்திங் ஒரு டெசிஷன் அப்படின்றது ஒரு சில பேர் முடிவு எடுத்திருப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு 70% அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு லெட் கோ பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயம், அவங்களுடைய ஒரு சீக்ரெட் அப்படின்றது இருக்கலாம், அவங்களுடைய உண்மை தன்மை அப்படின்றது இருக்கலாம், ஒரு ட்ரூ ஃபேஸ் அப்படின்றது இருக்கலாம், அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த மாதிரியும் இருக்குது. சிலருக்கு இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கும் இந்த பார்ட்னருக்கும் செப்பரேஷன், டிஸ்டன்ஸ், ஃபிசிக்கலி அண்ட் எமோஷனலி டிஸ்டன்ட் அப்படின்றது வந்திருக்கு. இது கொஞ்சம் பாஸ்ட் மெமரிஸாக இருக்கலாம், இல்லை இன் பிட்வீன் இருக்கிற மெமரிஸாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ட்ராக் அப்படின்றது நியூ திங்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் எனக்கு தெரியுது, நியூவாக ஒரு பிகினிங் அப்படின்றதும் தெரியுது. இங்கே கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜியும் தெரியுது. அதே மாதிரி இந்த விஷயத்தில் இன்னும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஓவர் ஒர்க் நீங்களே பண்ணிகிட்டே இருக்காமல், ஆல்ரெடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை நீங்கள் இந்த பர்சனுக்குரிய ஒரு பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் டீப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சம்ஒன் இஸ் த மிடில், சம்ஒன் இஸ் ட்ரைங் டு சபாட்டேஜ் திஸ் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே இருக்கலாம். அதாவது உங்கள் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லா புரிஞ்சவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்களை சேர விடாமல் தடுக்கிறாங்க. இது அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இங்கே தடுக்கிறாங்க. இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு தடைப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் மிக்சட் எனர்ஜி தாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களையும் அவாய்ட் பண்ண முடியலை, இவங்களையும் உங்களுக்கு வழிக்கு கொண்டு வர முடியல. சில விஷயங்கள் புரியுது, பட் உங்களால் மூவிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் மூவ் ஆன் பண்ண முடியல. இன்னும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெசேஜ் வந்துருக்கு. ஸோ சம்திங் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்றத இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சன், இந்த நடுவில் இருக்கிற பர்சனால் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எமோஷனல் வைஸ் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது போயிட்டே இருக்குது. ஈவன் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் எஸ் அப்படின்ற நினச்ச விஷயம், ஆரம்பத்தில் இது ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஹோப் கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் எமோஷனல் வைஸ். பட் போக போக உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள், இல்லை ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல், இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அது நீங்களாக இருக்கலாம். அந்த பர்சன் அந்தளவுக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டீப்பராக எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பர்சன் இன்டெசிஷன் ஸ்டேஜில் கூட இருக்கலாம். ஸோ திஸ் ஆர் தட் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு மனவிரக்தி, ஏதோ ஒரு இவங்களால் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களை பார்க்கும்போது ஒரு பெருசாக அவங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, ஏன் மாறினாங்க, ஏன் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் உங்கள்கிட்டருந்து வருது. ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயத்தில் தள்ளி போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கூட வருது. ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த பாண்டிங் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, விடலை, இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் விடலை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அந்த பர்சனை காப்பாற்றிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த பர்சனை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இங்கே
நடக்கலை அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற மாதிரி பேசுகிறது, அந்த பர்சன்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேர்ட்டையும் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து இந்த பர்சன் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டுருக்கலாம். அதனாலேயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, யார் நம்புறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு சம் ட்ரூ சீக்ரெட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்களுக்குரிய ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எதனால் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற கார்ட்ஸ் இதுதான், உங்களோட எனர்ஜிஸ் இதுதான். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு. உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.